பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழகத்தினுடைய உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்தோடு போட்டி போடக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சினிமாவிற்கும் 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள், இனிமேல் நான் சினிமா நடிக்க போகிறதில்ல, அரசியல் கட்சியை தொடங்கி அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அதோடு ஒரு 3 பக்கத்திற்கான அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்களும் சமம் என்ற முறையில் அரசியல் செய்ய போகிறதாகவும், மதம் ஜாதி இவற்றால் இன்றைக்கி மக்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள், அதே போன்று லஞ்சம் ஊழல் இதனால் சிஸ்டம் சரியில்லாமல் ஆயிருக்கு, இதனால் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைத்தவர்களுக்கான நன்மையை செய்யணும்னு சொன்னால் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய இலக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாருக்கும் ஆதரவில்லை. அதுவரையிலும் கட்சியை கட்டமைப்பதிலும் எங்களுடைய இளைஞர்களை அரசியல் படுத்துவதிலையும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிற முறையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இன்றைக்கு தமிழக அரசியலை பரபரப்பாக்கி இருக்கிறார் நடிகர் விஜய். இன்றைக்கு அது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பல்வேறு வகையான விமர்சனங்களும் ஆதரவு கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் போய்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதலாவதாக நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் அதோடு சேர்ந்து பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு சொன்னால், ஒரு சினிமாவிற்கு ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் வரையிலும் சம்பளம் வாங்கக்கூடிய அளவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய், இன்னும் சொல்லப்போனால் 10 வருடத்திற்கு அவர் பீக் ஹீரோவாகவே இருக்கக்கூடிய வகையில் இருக்கிற விஜய் அவர்கள் இன்றைக்கி சினிமாவை மொத்தமாக இனிமேல் நான் சினிமா நடிக்க போகிறதில்ல, ஒரே ஒரு படம் மட்டும் கமிட் ஆகியிருக்கேன், அதை மட்டும் நடிப்பேன், அதற்கு பிறகு முழுமையாக அரசியலில் ஈடுபட்டு மக்கள் சேவை செய்வதற்கு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய வகையில் பாராட்டுக்குரியது. ஏன் அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்கள் இன்றைக்கி விஜய்க்கு அதிகமான ஆதரவு யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் இளைஞர்களிடம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒரு முறை இதே மாதிரி ஒரு புதிதாக ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழகத்தில் உருவாகிக்கிட்டே வருது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வைகோ கட்சி ஆரம்பித்தார். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2005 2006 இந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்கள் இவர்களுக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்தார். அதற்கு பிறகு 2015 இந்த காலகட்டத்தில் சீமான் இவர்களுக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தாங்க. 2024-25 இந்த காலகட்டத்தில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இப்போ இதற்கு முன்பாக பல்வேறு நபர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு நோக்கத்தோடு கட்சி ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரி விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சி அவருடைய நோக்கம் நிறைவேறுமா அப்படிங்கிறத காலம்தான் முடிவு பண்ணும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எது சம்மந்தமாக பேச போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பரவலாக விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கட்சியினால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்முடைய வாதமாக நம்முடைய கருத்தாக நம்ம ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்தால் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டால் யாருடைய ஓட்டுக்கள் அவரை பிடிப்பார், யாருக்கு அவர் கட்சி ஆரம்பித்ததுனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முழுக்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு முழுக்க நஷ்டம்தான். ஏன்னு சொன்னால், அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு, திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரு, மதவாத பாஜக சித்தாந்தத்தை எதிர்க்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் அதிகமாக இளைஞர்களை கவர் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி கவர் பண்ணுறாருனா, அவர் ஒரு விஷயத்தை மேடையில் பேசுகிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் சரியா தப்பா, அது நடைமுறைக்கு சாத்தியப்படாதா, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு கூட தகுதி இல்லாத பல இளைஞர்கள் அவரை பின்பற்றுறாங்க. அவர்கள் தான் அதிகமாக இவர்களுக்கு வாக்காளர்களாக இருக்கிறாங்க. இப்போ நடிகர் விஜய் அவருக்கும் அதே மாதிரியான ஒரு கூட்டம் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சினிமா முதல் நாள் பாலாபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணுறது, சினிமா கட் அவுட் மேலே ஏறுறது, இந்த மாதிரிப்பட்ட ரசிகர் பட்டாளத்தை வச்சு தான் இன்றைக்கு விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அப்போது இவர்களுக்கும் அரசியல் ரீதியாக தெளிவான புரிதல் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த புரிதல் இல்லாதவர்கள்லாம் எப்படின்னா ஒரே மாதிரியே சிந்திக்கிறார்கள். இப்போ என்னென்னா, இவர்களுக்குள்ளே தான் போட்டி வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த இளைஞர்களுடைய வாக்குகளை சீமான் கவர்வாரா அல்லது நடிகர்
விஜய் கவருவாரா அப்படிங்கிறதுல தான் போட்டி வரும். அது கடந்த 2021 தேர்தலில் வந்து அதிகமாக சீமான் அவர்களுக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் விழுந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அதில் வந்து மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து அதிகமாக வந்து மக்கள் என்ன விமர்சிக்கிறான்னு சொன்னால், அவர் கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேங்கிறாரு, ஆனால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிட மாட்டேன்னு சொன்னால் இவர் பாஜகவை எதிர்ப்பதற்கான துணிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு கட்சி அவர் வந்து விஜயா வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பப்ளிசிட்டி, அவருக்கு இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கம், அதை வந்து அப்படியே வந்து கட்சியாக மாற்றுறாரு. ஆனால் ஒரு சமூக களத்தில் வந்து அரசியல் ரீதியாக மக்களுக்கு பணி செய்யணும்னு சொன்னால், அரசியல் ரீதியாக பண்படுத்தப்பட்ட, அரசியல் ரீதியாக வந்து புரிதல் இருக்கக்கூடிய இளைஞர்களை வச்சு தான் அரசியல் கட்சி வந்து நடத்த முடியும். வெறும் ரசிகர் பட்டாளங்களை வச்சு அரசியல் கட்சி நடத்த முடியாது. அந்த வகையில் வந்து விஜய் அவர்களே அந்த அறிக்கையில் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்தில் வந்து இது பதிவு செய்வதற்கும் அரசியல் படுத்துவதற்குமான கால அளவிற்காக வந்து நாங்கள் இப்போவே கட்சியை வந்து ஆரம்பித்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவது எந்த வகையிலுமே சிறந்ததாக இருக்காது. அந்த காலகட்டங்களில் வந்து மக்களை வந்து அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை வந்து அரசியல்படுத்தி, அரசியல்னால் என்ன, கொள்கைனா என்ன, எந்த கொள்கையை நம்ம முன்னெடுக்கணும், இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனைக்கு எது மாற்று அப்படிங்கிற மாதிரி அவர்களை வந்து அரசியல் ரீதியாக பண்படுத்தி அதற்கு பிறகு அரசியல் களத்தில் வந்து களமிறங்குவது தான் சரியாக இருக்கும். அந்த வகையில் வந்து சீமான் விஜய் வந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவு வந்து சிறப்பானதாக நம்ம வந்து கருதுகிறோம். அதே மாதிரி அவர் வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதை வந்து நம்ம வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து நிச்சயமாக வந்து பாஜகவிற்கு எதிரான ஒரு கொள்கையை வந்து அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது. இப்படி தங்களுடைய இளைஞர்களை வந்து தொண்டர்களை வந்து அரசியல் ரீதியாக பண்படுத்தும் போது, அவர்களை வந்து கொள்கை ரீதியாக பண்படுத்தும் போது விஜய் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். எந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் அங்கெல்லாம் வந்து பாஜக, அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து புகுந்து அவர்களுடைய ஒரு சுத்தாந்த குழப்பத்தை வந்து தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் காங்கிரஸில் வரையிலும் வந்து இதே போன்றவர்கள் நுழைந்து பல்வேறு குழப்பங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதற்கான ஒரு காலக்கெடு இருக்குது. இப்போ விஜய் என்ன செய்வார்னு சொன்னால், எனக்கு தெரிந்த வகையில் வந்து மாற்று கட்சியில், மாற்று அமைப்புகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வந்து தன்னுடைய கட்சியில் வந்து இணைப்பதற்கான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. ஏன்னா திடீர்னு அவர்களுக்குள்ளாடியே இருக்கக்கூடியவர்களை வந்து டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ண முடியாது. அப்போ ஏற்கனவே வந்து அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் பணிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், சமூக பணி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், சமூக தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை வந்து தன்னுடைய கட்சியில் வந்து இணைத்து அவர்கள் மூலமாக ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் வந்து இறங்கலாம். இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் வந்து நடிகர் விஜய் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் ஆர்எஸ்எஸ், அதாவது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் எதிரான கொள்கை உடையவர்களை எந்த வகையிலையும் வந்து அனுமதிச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து சதி செய்து உள்ளே வருவாங்க. அதாவது அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து தெளிவாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ரஜினி கட்சி ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பிஜேபியில் வந்து தீவிரமாக வேலை செஞ்ச ஒருத்தரை தான் முன்னிறுத்தி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழல் உருவாச்சு. கடைசியில் வந்து அவர் கட்சியும் ஆரம்பிக்கல, அவர் என்ன கொள்கைக்காக முன் வந்தாரோ அதுவும் நடக்காமல் போச்சு. அதே மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு சூழல் வந்து உருவாகி கூடாது. ஏன்னு சொன்னால் இது சினிமா கிடையாது. அரசியல்னு சொல்லும்போது பல ஏற்றங்கள், பல இறக்கங்கள், பல கொள்கை குழப்பங்கள், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து சமாளிக்கணும்னு சொன்னால் அதற்கு வந்து பல்வேறு வகையில் வந்து விஜயும் பண்படணும் அப்படிங்கிறது தான் வந்து சூழல். அதைத்தான் சீமான் சொன்னார், நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, கடைசி வரையிலும் அந்த கட்சியில் வந்து அதை நடத்தி கொண்டு போகிறதுக்கான பல்வேறு சவால்கள் இருக்கிறது, அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் விஜயனுடைய அரசியல் வருகை வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து ஆதரித்திருக்கிறார்கள், அதை வந்து பாராட்டியிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு நோக்கம் இருக்கும். அதே மாதிரி விஜயும் வந்து ஒரு நோக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த கட்சியை வந்து ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஒரு அந்த பாராட்டுவதற்கான நோக்கமாகவும் இருக்கிறது. சில பேர் நினைக்கலாம், என்னடா விஜய் வந்து ஒரு நடிகர், அவர் தன்னுடைய பப்ளிசிட்டியை பயன்படுத்தி ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு, அதை வந்து ஆதரித்து பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தெளிவை வந்து நம்ம சொல்லணும். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக யூடியூப் சேனல் மூலமாக நேரடியாக ஒரு இளைஞர்களை, மாணவர்களை வந்து சந்தித்து அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னென்னு சொன்னால், ஒரு 5 கட்சிகளுடைய பேரை சொல்லி இந்த கட்சி யார், இந்த கட்சியினுடைய தலைவர் யாருன்ட்டு. சமத்துவ மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, இப்படி ஒரு 5 கட்சி.
வந்து பேரை சொல்லி அவங்கள்ட்ட வந்து இளைஞர்கள்ட்ட கேட்டாங்க. இதில் வந்து கேட்டதில் ஒருத்தர் கூட தெளிவான பதிலை சொல்ல. மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லி கேட்கும்போது அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் சரத்குமாருங்க. சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் சீமான் சொல்கிறான். பெரும்பாலான இளைஞர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சமூகத்திலையும் பார்க்குறோம். இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்துகிறதோ, அரசியல் ரீதியாக அல்லது சமூக சேவைகளில் ஈடுபடுவதோ, அல்லது இது மாதிரியான பொது விஷயங்களில் வந்து தங்களுடைய பங்களிப்போ செலுத்துவதோ இன்றைக்கு மிகவும் குறைவு. இன்றைக்கி அவங்க வந்து சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இருந்துட்டு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஜாலியாக வந்து சுற்றிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் மாதிரி ஒரு நபர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினால அதிகமான நபர்கள், இளைஞர்களுக்கு வந்து அரசியல் சார்பாக ஆர்வம் வரலாம். ஒரு அரசியல் ரீதியாக ஒருத்தனுக்கு ஆர்வம் வரும்போது கண்டிப்பாக அதில் வந்து படிப்பான். கொள்கை ரீதியாக படிப்பான், சித்தாந்த ரீதியாக படிப்பான், மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வான். மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன, இவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரியக்கூடிய ஒரு விஷயம் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கும். அந்த வகையில் விஜய் மாதிரியான நபர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா துருப்பிடித்து போவதை விடவும் தேய்ந்து போவதே மேலுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு விஷயம் எதுக்குமே பயன்படாமல், எந்த விஷயத்துக்குமே பயன்படாமல் அது சும்மாவே இருந்து துருப்பிடிச்சு போகிறத விடவும் அது எதற்காவது பயன்பட்டு அது தேஞ்சு போனது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி. இளைஞர்கள் வந்து இன்றைக்கி எந்த வகையிலுமே சமூக பணிகளில் வந்து பங்கெடுக்காமல், சமூக பிரச்சனைகளில் பங்கெடுக்காமல், சும்மா ஏதோ மீம்ஸை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படி போகக்கூடிய இளைஞர்களுடைய மத்தியில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அரசியல் தெளிவை வந்து ஏற்படுத்துவதற்கு விஜய் மாதிரியான ஆட்கள் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக அதை வரவேற்க வேண்டியதான். இந்த விஷயத்தில் கடைசியாக நம்ம என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே 10 வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அது காணாமல் போகிறது மாதிரி விஜயினுடைய அரசியல் கட்சியும் 10 வருடத்திற்கு பிறகு, அதாவது 2025 இந்த காலகட்டங்களில் வந்திருக்குது. இது வந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுமா, இல்லை மற்ற கட்சிகளை மாதிரி ஆரம்பத்தில் ரொம்ப பூதாகரமாக வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மழுங்கி போயிடும். ஏன்னா கமலஹாசன்லாம் கட்சி ஆரம்பித்ததை பார்த்தோம். கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது மாதிரி வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலத்தினுடைய இதில் வந்து அப்படியே கரைஞ்சு போச்சு. இன்றைக்கி அந்த கட்சி பாதி இடங்களில் இருக்குதானே தெரியாத ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி விஜயினுடைய கட்சி ஆகுமா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இப்போ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்பில் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.